ஹாய் காய்ஸ், நம்ம ஃபிஷ் பாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசி பிடிச்சிருச்சு இல்லைங்களா? அதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன்லாம் அங்கங்கே சுற்றுறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, அது என்னன்றது தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க க்ளீன் பண்ணுற வேலையை ஆரம்பிப்போம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு இத்தனை பக்கெட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வெயில் அடிக்குது, தண்ணி வேஸ்ட் பண்ண வேணாமேன்றதுக்காக தான் இதில் பிடிச்சி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை பிடிச்சிட்டோம். இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியான மாதிரி தெரியல எனக்கு. அதனால் நம்ம புதுசாக வாங்கின ஃபிஷ்ஷஸையும் சேர்த்தா காட்ட போகிறோம். நம்மளோட மொத்த ஃபிஷ்ஷஸையும் காட்ட போகிறோம். முடிஞ்ச அளவு காட்டுறேன். பிடிக்க முடியுதா பார்க்கலாம். இப்போயே பிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இறக்க வேண்டியது வரும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஃபிஷ் வாங்கியிருக்கோம். கோய் கார்ப்பு பார்த்தீங்கன்னா என் கையளவு இருக்குது அந்த கோய். அது வந்து ஒரு ஃபீமேல் கோய், இது மேல் கோய். இந்த கலராக இருக்கிறது வந்து மேல் கோய், இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஃபீமேல் கோய். கோல்டும் நிறைய வாங்கியிருக்கோம், சின்ன கோல்டு கூட வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் ஒவ்வொன்றா. பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபிஷ்ஷஸை பிடிச்சிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் ஃபிஷ் தான் பிடிச்சிருக்கோம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஷ்ஷஸ் தான். அதனால் அதுக்கு வந்து நம்ம இந்த துணியை யூஸ் பண்ணி தான் பிடிக்க போகிறோம். ஏன்னா நெட்டில் பிடிச்சா அது ரொம்ப அடி வாங்கும். தண்ணியை இறச்சிட்டோம், ஃபுல்லாக எடுத்தாச்சு. ஃபிஷ்ஷஸை ஃபுல்லாக பிடிச்சிட்டோம் எப்படியோ கஷ்டப்பட்டு. இப்போ இந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா ஓவர் லென்த்தில் வருது. அதனால் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தார்பாய் வந்து கட் பண்ணி சரி பண்ணிட்டோம். இந்த தார்பாய் பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கு 20 தார்பாய் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையவே பீஸ் எக்ஸ்ட்ரா வருது. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா தார்பாலின் கிடையாது, டஃப் பாலின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 600 to 700ன்ற ரேஞ்சில் வந்தது. இப்போ நம்ம ஃபிஷ்ஷஸை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. இது நம்மளோட கோல்டு இல்லை, இப்போ புதுசாக வாங்கின கோல்டு. நம்ம கோல்டும் இருக்கும், அதை நம்ம காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினது. இந்த கோல்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால் வாங்கினேன். பேர் 50 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஒயிட் கோல்டு தான். குதிச்சிடுச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா புதுசு. இது பார்த்தீங்கன்னா பேபி கோல்டு புதுசு. இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மக்கிட்ட இந்த ஃபிஷ்ஷு, இதுக்கு இப்போ வாங்கின ஃபிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த ஃபிஷ்ஷு, இது நல்லாவே தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே லைனட்டும் அதுதான். இது பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கினது பேபி கோல்டு. இதுவும் இப்போ வாங்கினது தான். எல்லாம் ரொம்ப துள்ளுதுங்க, பிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து பேபி கோல்டு, பேபி காப்பர் கோல்டு. எல்லாம் ஒரே பேட்சாக தான் வாங்கினேன். கம்மி பண்ணி போட்டு கொடுத்தாங்க அந்த கடையில். இதுவும் காப்பர் கோல்டு குட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோய் கார்ப்பு. இது எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். என்னோடய கையளவுக்கே வளர்ந்துருச்சு, ரொம்ப வளர்ந்துருச்சு. தண்ணி பச்சை கலரில் இருந்ததுனால எதுவுமே தெரியல. இப்போ பிடிக்கும்போது தான் பார்க்குறேன், எல்லா மீனுமே ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கோல்டு இது தான். எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். என் கையோட பாதி அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த கோய் கார்ப்போட அளவுக்கு வந்துருச்சு. கலரேஷனும் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே ஆயிருக்கு எல்லா ஃபிஷ்ஷுமே. இது நம்மளோட ஒயிட் கோல்டு தான். இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. ஏற்கனவே பெருசாக இருந்துச்சு, இருந்தாலும் இப்போது இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. இது புதுசு. இது பார்த்திங்கன்னா நம்ம குபூட்டோ. இதுவும் பார்த்திங்கன்னா கையாளவு வளர்ந்துருச்சு. எல்லா ஃபிஷ்ஷுமே நம்ம கையாளவு வளர்ந்துருச்சு. இது நம்மளோட பட்டர்ஃப்ளை கார்ப்பு.
இது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷு. இது அதோட பேரு. இது மேல் ஃபிஷ்ஷு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்கு. மல்டி கலர் கோழி இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதோட ரொம்ப பெருசாக இருக்கிற மீன் தான் இப்போது பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினது ஜாப்பனீஸ் கோழி. இது ஸ்கேல்லெஸ் கார்ப்பு. இது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட பேரு. இது வந்து மேல் கார்ப்பு மல்டி கலரு. இதுவும் ஸ்கேல்லெஸ் தான். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே சொல்ல முடியலை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.